அப்போ சிவகாமி இறந்தது நீங்க வச்ச விஷத்தாலையா? ஆமாண்டா மவனே. ஆனா ஊர் ஜனங்க சாமுண்டீஸ்வரி எல்லாம் அந்த சேதுபதி சந்தேகப்பட்டதுனாலதான் சிவகாமி அவமானத்துல செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வச்ச விஷத்தால தான் செத்தான்னு யாருக்கும் தெரியாது. சித்தப்பா, இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது. முக்கியமா அந்த சேதுபதியோட பேரனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வை, ரெண்டு குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால பழிய வாங்க முடியாது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுடா மவனே, ஒரே ஒரு போலீஸ் ஏட்ட தவிர. என்னது? போலீஸ் சேட்டுக்கு தெரியுமா? சித்தப்பா, அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஏட்டையா ஏட்டையா, என்ன இந்த பக்கம்? சேதுபதி ஐயா பார்க்க வந்தேன். சேதுபதி ஐயாவியா? என்ன விஷயமா? அந்த சிவகாமி அம்மா விஷயமா தான் ஐயா கூப்பிட்டாரு. சிவகாமி விஷயமாவா? நீங்க கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். எதுக்கு என்ன தனியா கூப்பிடுற? அட வாங்க ஏட்டையா, வாங்க சொல்றேன். வாங்க பாணி, இறங்கி வாங்க. அட வாங்க வாங்க வாங்க, வண்டி நிப்பாட்டிட்டு இப்படி வாங்க. சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து ஏதோ சிவகாமி விஷயம்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஜெயில இருக்கால சாமுண்டீஸ்வரி, அவங்க அம்மா சிவகாமி செத்தது சேதுபதி ஐயா சந்தேகப்பட்டு வார்த்தையை விட்டதால தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சேதுபதி ஐயா கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது தப்பு. பின்ன எப்படி செத்தா அந்த சிவகாமி? அவங்க விஷம் சாப்பிட்டதுனால தான் செத்தாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இத பத்தி சேதுபதி ஐயா கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏட்டு, இந்த விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? நான் ஐயா கிட்ட சொல்லியே தருவேன். நான் இப்பவே போறேன். ஆட ஏட்டு, கொஞ்சம் இருங்க ஏட்டு. எதுக்கு இப்ப என்ன இருக்க சொல்ற? இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இந்த உண்மையை மட்டும் சேதுபதி கிட்ட சொல்லிடாதீங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க புரியுங்க. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. உங்களுக்கு தான். உள்ள வைங்க. அட வைங்க உள்ள. நான் இனிமே சேதுபதி ஐயா கிட்ட இத பத்தி சொல்லவே மாட்டேன். நீ கவலைப்படாம இரு. சித்தப்பா, நீங்க இவ்ளோ வேலை பண்ணிருக்கீங்களா? என்ன பண்றது மவனே, ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்க நிறைய தப்புகள் பண்ண வேண்டியது இருக்க. சரி, அந்த ஏட்டு யார்ட்டையாவது சொல்லிட்டா என்ன பண்றது சித்தப்பா? அதெல்லாம் சொல்ல மாட்டான் மவனே. இது நடந்து 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வரைக்கும் சொல்லாதவன் இனிமேல சொல்ல போறான். இந்த பாரு, பயந்துகிட்டே இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது மவனே. சித்தப்பா, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் உளறி வைக்காதீங்க. இந்த ரகசியம் நம்மோடவே இருக்கட்டும், புரிஞ்சுதா? நான் சொல்றது இருக்கட்டும் மவனே. நீ தண்ணியை போட்டுட்டு யாருக்கிட்டையாவது உளராம இருந்தா சரி. வணக்கம் டாக்டர். மகேஷ்க்கு எப்படி இருக்கு? அவரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். அவரோட ஹெல்த்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல, அப்படியே தான் இருக்காரு. இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு. ஆமா, அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். இப்படி ஆயிடுச்சே. நம்பிக்கை இழந்துட வேண்டாம். ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க அப்செட்லாம் ஆக வேண்டாம். பட் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ். புரியுது டாக்டர். மகேஷ் குணமானா சந்தோஷமா ஆஸ்திரேலியா போலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. வா. மல்லிகா, நான் ஃபோன் பண்ணா நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னேன். என்ன விஷயம்? இங்க என்ன ஒர்க் உனக்கு? இங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் சம்பந்தமா ஒரு சின்ன கன்சல்டேஷன். இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் எனக்கு நல்ல பழக்கம். அதான் அவர் கேட்டுக்கிட்டதால அந்த பேஷண்ட்டை பார்க்க வந்தேன். சரி, என்ன விஷயம்? ஏன் ஃபோன் பண்ண? அது எல்லாம் அந்த மகேஷ் விஷயம்தான். அவனுக்கு காவலா இருந்த அந்த ரவுடிங்க வீட்டுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன். அவன் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கே வரலன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ரவுடியும் எதுக்கோ பயந்துகிட்டு தலைமறைவாயிட்ட மாதிரி இருக்கு. நீ தப்பு பண்ணிட்ட சாமுண்டீஸ்வரி. பேசாம முதல்லயே மகேஷ கூட்டிக்கிட்டு போய் உன் பொண்ணு கிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல.
நீ டிலே பண்ணதால தான் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. நீ சொல்றது சரிதான் மல்லிகா, நான் தப்பு பண்ணிட்டேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அப்போ அவனை இழுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு. ஒரு தப்பான ஆளை உன் பொண்ணுக்கு செலக்ட் பண்ணதுனால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? நல்ல வேலை, கடைசி நேரத்துல அவ தப்பிச்சிட்டா. இப்ப என் கவலையெல்லாம் வேற மல்லிகா. இவ்வளவு நாளா அந்த மகேஷை காணும். அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல. அவன் உயிரோட இல்லைனா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. போலீஸ் கிட்டயும் இது விஷயமா நம்ம எந்த ஹெல்ப்பும் கேட்க முடியாது. எனக்கு ஒரே மன உளைச்சலா இருக்கு. என்னால இதை வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் முடியாது. அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். சரி, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. உண்மைதான், நீ சொல்றதும் சரிதான். நமக்கு தெரிஞ்ச வகையில யாரையாவது விட்டு விசாரிக்க சொல்லுவோம். நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இரு. சரி மல்லிகா. ஐயோ, அம்மா இங்க வந்தாங்க. மல்லிகா டாக்டர் கூட இருக்காங்களே. இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை மகேஷ் இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களோ? இல்ல, அப்படி இருக்காது. டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தானே. அப்படி எதனா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சரி, அம்மா போற வரைக்கும் இங்க மறைஞ்சிருக்கலாம். சரி மல்லிகா, நான் கிளம்புறேன். நீ டியூட்டியை பாரு. தைரியமா போ சாமுண்டீஸ்வரி, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். ம். அம்மா போயிட்டாங்க, இனிமே பிரச்சனை இல்ல. வா. ஹலோ, நான் ஸ்ருதி பேசுறேன்க்கா. சொல்லு ஸ்ருதி, என்ன விஷயம்? ஆ, ஸ்வாதி இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறதுக்காக முதல்ல பேர் கொடுத்திருந்தா. ஆமா, எனக்கும் தெரியும். இப்ப திடீர்னு போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்றா? தெரியலக்கா. நீங்க தான்க்கா எப்படியாவது அவகிட்ட பேசி பாட சம்மதிக்க வைக்கணும். அவ கலந்துக்கிட்டா கண்டிப்பா ஜெயிப்பா. எங்க காலேஜுக்கும் பெருமையா இருக்கும். சரி, நான் இப்போ வெளியே இருக்கேன். வீட்டுக்கு போய் ஸ்வாதி கிட்ட பேசுறேன். சரிங்கக்கா, பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்கக்கா. ஆ, சரி. யாரு? எதனா பிரச்சனையா? நம்ம ஸ்வாதி இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறதுக்காக பேர் கொடுத்திருந்தாலாம். இப்ப திடீர்னு போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாளாம். அதான் அவளோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி நீங்க தான் ஸ்வாதி கிட்ட பேசி பாட வைக்கணும்னு சொல்றா. ஸ்வாதி ஏன் இப்பெல்லாம் பண்றா? அவளுக்கு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் தானே? தெரியல, அதான் வீட்டுக்கு போய் அவகிட்ட கேட்கணும். சரி வா. சொல்லுங்க மேடம், நாங்க என்ன பண்ணணும்? நான் சொல்ற ஆள நீங்க 4 சாத்து சாத்தி கட்டு போடுற அளவுக்கு அடிச்சு துவம்சம் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம், பண்ணிடுறோம். காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இப்போ அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க மேடம். வாங்க காட்டுறேன். வாங்கடா. வாங்க போலாம். அதோ அந்த கார் கிட்ட இருக்கான் பாத்தியா, அவன்தான். மேடம், சொல்லிட்டீங்களே, இனிமே நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அடிக்கிற அடியில அவனுக்கு வலிக்கணும், கதறணும். ஆனா ஒரு லிமிட்டோட அடிக்கணும். புரியுதா? மேடம், நாங்க இந்த தொழில ரொம்ப நாளா இருக்கோம். அதனால டோன்ட் வரி. நீங்க கொடுக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி அவனை அடிச்சு நிமித்திடுறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரி, போங்க. நான் அந்த இடத்துல வெயிட் பண்றேன். வாங்கடா.
லவ் லெட்டரை கொடுத்து ஏதோ மேஜிக் பண்ணி எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டல. இப்ப அடியாளுங்க போடுற போடுல துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போற பாரு. யாரா நீங்க? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நீங்க யாருனே தெரியல, சொல்லிட்டு அதை அடிங்கடா. ஏன் சொல்ல மாட்டா வாங்கிக்க மாட்டியா? அப்படிலாம் இல்ல பிரதர். எதுவா இருந்தாலும் எனக்கு ரீசன் தெரியணும் இல்லையா? அடி வாங்குறது முக்கியம் இல்ல, அது ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம்னு எனக்கு தெரிய வேண்டாமா? எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் பிரதர். ஏய், உன்னை அடிச்சு வெளுத்து வாங்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் அடிக்கிறோம். பேமெண்ட் வேற கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா? டேய் யாரா அது? அதையாச்சும் என்கிட்ட சொல்லுங்கடா. துட்டு கொடுத்து அடிக்க சொன்னவங்கள காட்டி கொடுக்க சொல்றியா? பணம் கொடுத்து அடிக்க சொல்ற அளவுக்கு யாரும் எனக்கு இங்க எதிரிங்க இல்ல. எல்லாம் அந்த துர்கா ஏற்பாடா தான் இருக்கும். பிரதர் ஒரு நிமிஷம் கையிடுங்களா? ஒரு நிமிஷம் கையிடுங்க பிரதர். நான் எங்கேயும் போல பிரதர், இங்க தான் இருக்கேன். முதல்ல கைவிடுங்க. ஏய் பிர்ரா, என்ன சொல்றான்னு பாப்போம். நீங்கெல்லாம் காசு வாங்கி அடிக்கிற வேலையை செய்றீங்களா? இதுதான் உங்க ப்ரொஃபஷனா? யோ ஆமாயா, எங்க ஃபுல் டைம் ஜாபே இதான். நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாயிடுச்சு. சோ நீங்க எல்லாம் இப்போ இந்த வேலையை பார்க்க வந்துட்டீங்க. இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரே ஒரு மேட்ரு மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன அடிக்க சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அது எதுக்கு உனக்கு? அட, இப்ப மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா பிரதர்? பரவாயில்ல சொல்லுங்க. 10,000 கொடுத்தாங்க. 10,000? ஜஸ்ட் 10,000? ஆமா. அட ச்சே, இவ்வளவுதான் கொடுத்தாங்களா? நீங்க என்னப்பா ரொம்ப சீப்பான ரவுடிங்களா இருக்கீங்க? நாட்டு நிலவரம் சுத்தமா தெரியலையே உங்களுக்கு? நீ என்ன சொல்ற பிரதர்? வேலை செய்யாம கூட இருக்கலாம், ஆனா குறைஞ்ச கூலிக்கு எப்பவும் வேலை செய்யக்கூடாது. உங்களோட ரேஞ்ச் என்னன்னே தெரியாமலே இருக்கீங்களே. ஏய், தேவையில்லாம பேசாத. அட இருங்க. இங்க பாரு, நான் ஒரு காரணத்தோட தான் பேசுறேன். 10,000 ரொம்ப குறைச்சல்றா. நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன். என்னது 50,000மா? மாய பொழக்காதரா, சொல்றத முழுசா கேளு. நான் உங்களுக்கு 50,000 தரேன். 50,000 வாங்கிட்டு நான் சொல்றபடி நீங்க அப்படியே செய்யணும். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? யார் அடிக்கணும், யாரை தூக்கணும்? ஒவ்வொரு தடவையும் எக்ஸைட் ஆகாத, புரியுதா? நான் சொல்றத மட்டும் செய். சொல்லுங்க சார். உங்களை யார் என்ன அடிக்க சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நான் சொல்றத அப்படியே சொல்லணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா அது, இவன் என்னமா சொல்றான்? இந்தா, புடி. என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அப்படி கேளு. சரிங்க பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறோம். ஏய் வாங்கடா போலாம். என்னைய ஆளை வச்சு அடிக்கிற, உனக்கு எதிராக உன் ஆளுங்களே திருப்பி விட்டுட்ட. நீ தான் ஏமாற போற. நான் சொன்ன மாதிரி அவனை ஒரு வழி பண்ணிட்டீங்களா? மேடம், அங்கதான் ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். ஏன், என்னாச்சு? நீங்க அவனை 4 தட்ட சொன்னீங்க. அவன் எங்களை எதிர்த்து ஒரு அடி அடிச்சிட்டான். உடனே நாங்க ஓவரா ஃபீல் ஆயிட்டோம் மேடம். ரொம்ப கோவம் வந்துச்சு எங்களுக்கு. அதனால என்ன ஆச்சு? பதிலுக்கு நாங்க அவனை அடின்னு அடிச்சு வெளுத்துட்டோம் மேடம். அவன் அப்படியே பிளாட் ஆயிட்டான். அவன் உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. சாரி மேடம். யோ, உங்களை யாரையா அப்படி அடிக்க சொன்னது? சும்மா 4 தட்ட சொன்னா உயிர் போற மாதிரி அடிச்சிருக்கீங்க. சாரி மேடம், கண்ட்ரோல தான் அடிச்சோம். ஆனா அவன் அடிச்சதும் எங்க கண்ட்ரோல் போயிருச்சு.
சாவடி அடிச்சிட்டேன் மேடம். அச்சோ கடவுளே, போய் தொலைங்கயா. கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. வாங்கடா போலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவனுங்க அடிச்ச அடியில அவனுக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எந்த ஹாஸ்பிடல் வேற கூட்டு போனானுங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஸ்வாதி, ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா. அக்கா, என்னக்கா? ஸ்வாதி, ஏன் இப்படி இருக்க? நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னக்கா, நான் என்ன செஞ்சேன்? ஏன் இப்படி பேசுற? உன் ஃப்ரெண்டு ஸ்ருதி எனக்கு கால் பண்ணிருந்தா. நீ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இப்ப பாட மாட்டேன்னு சொல்றியாமே, ஏன்? ஏற்கனவே நீ பாட மாட்டேன்னு சொன்ன. நான் தான் உன்னை கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சேன். இப்போ திரும்பவும் பாட மாட்டேன்னு ஏன் அடம் பிடிக்கிற? அப்ப பேர் கொடுத்தது உண்மைதான்க்கா. ஆனா இப்ப அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறதில்லன்னு அவகிட்ட சொன்னேன். ஹேய், ஒரு முடிவெடுத்தா அதுல நீ உறுதியா இருக்க மாட்டியா? இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவியா? அன்னைக்கே அம்மாவால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே பேர் கொடுத்த. இன்னைக்கு என்ன புதுசா பயப்படுற? இல்லக்கா, நாள் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்கு. அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னை விட்டுருக்கா ப்ளீஸ். ஸ்வாதி, பாடுற திறமை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அத வீண் பண்ணாத. அன்னைக்கு நீ கோவில்ல நல்லா தானே பாடின. அத வச்சுதான் உன்னை காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னேன். அதோட என் கல்யாண ரிசப்ஷன் மண்டபத்துல நடந்தப்ப கூட நீ நல்லா தானே பாடின. அப்ப எல்லாரும் நீ நல்லா பாடுறன்னு கை தட்டி ரசிச்சாங்கல்ல. அம்மாவும் அதை கேட்டு உன்னை பாராட்டினாங்களே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்லக்கா, நான் எதையும் மறக்கல. அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ரேவதிக்காக பாட விடுறேன். இனிமே நீ பாடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. படிப்புல மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் திரும்ப பாடினா அவங்க கோவத்துக்கே ஆளாகணும். நம்ம வீட்டுல ஆல்ரெடி இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல புதுசா வேற என்னால பிரச்சனை வர வேண்டாம் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். அம்மாவுக்கு பயந்து பயந்துதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு. நீயும் அவங்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. பாடுறத கேரியரா எடுத்துக்கிட்டு பெருசா சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ ஏன் அப்படி வரக்கூடாது? அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற வழியை பாரு. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்வாதி, உன் அக்கா சொல்றதான் கரெக்ட். நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பாடு. அது உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. இல்ல, அம்மாவுக்கு கோவம் வர மாதிரி நான் ஏதோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா உனக்கு இந்த சான்ஸ் போச்சுன்னா திரும்ப வராது. புத்திசாலிங்க வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறிடுவாங்க. நீ இதுல சாதிச்சு காட்டினா உன் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நானும் இந்த ஃபீல்டுல பெருசா வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அம்மாவை பகச்சுக்கிட்டு எப்படி செய்யறது? இப்போ உனக்கு பிரச்சனை உன் அம்மா தானா? அவங்ககிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். அதுக்காக நீ பாடாம இருக்காத. இந்த மாதிரி திறமெல்லாம் சில பேருக்கு தான் வரமா கிடைக்கும். உனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை எப்படியாவது பயன்படுத்தி மேலே வரதுக்கு வழியை பாரு. இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சா இன்னும் உனக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அது உன் ஃபியூச்சரை வேற உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால சின்ன சின்ன இந்த மாதிரி தடுங்கள் எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒத்துக்கோ. அம்மாவால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கலாம். காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லு. சரிக்கா, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். இந்த காம்படிஷன்ல நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு வின் பண்ணியும் காட்டணும். அப்பதான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா வின் பண்ணுவேன்க்கா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு நாங்களும் வரோம். நீ நல்லா பாடணும். கண்டிப்பா பாடுவேன், கவலைப்படாதீங்க. நான் வரேன்க்கா. சரி, நான் வரேன்.
எதுக்கு? என் தங்கச்சிய மோட்டிவேட் பண்ற விதமா பேசுனல்ல, அதுக்கு தான். சுவாதிக்கு நல்ல திறமை இருக்கு. அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பேசினேன். மற்றபடி எதுவும் இல்லை. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உளம் வெள்ளமாக அவள் வருவாளா, கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போல சுடிதாரி ஓடாத பாகங்கள் வாழ. டேய் சகல, என்ன பெங்களூரு பாட்டெல்லாம் பலமா இருக்குது, செம்ம ஜாலியா இருக்க போல இருக்க. ஆமா சகல, செம்ம ஜாலி மூட்ல இருக்க. நீ எந்த மூட்ல வேணா இரு, என்ன எதுக்கியா போன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன? அத சொல்லியா முதல்ல. அதுவா, உங்களால ஒரு காரியம் ஒண்ணு நடக்கணுமே, அதுக்கு தான் போன் பண்ணி வர சொன்னேன். காரியமா? என்ன காரியம்? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும். சொல்ல வேண்டியதை சொல்றா, எதுக்குடா ஜம்ப்லா பண்ற? அதாவது பாவி, நம்ம துர்காவை ஏமாத்தவா இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்க? சகல, பின்ன என்ன, அவ மட்டும் என்ன ஆளை வச்சு அடிக்க அனுப்பலாமா? சரியா, ஒரு ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு சரியா போச்சியா? விட்டுட்டு போவியா? அதை விட்டுட்டு என்ன எதுக்கு இங்க கூட வந்து நிப்பாட்டி வச்சிருக்க நீ? சகல, துர்கா மனசுல இடம் பிடிக்கிறது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அவளே எனக்கு ஒரு சான்ஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா சகல. இத பயன்படுத்திக்கலாம் தான் உங்களை வர சொன்னேன். சான்ஸா? என்ன பண்ண போற நீ? நான் என்ன பண்றேன், நான் நிஜமாவே அட்மிட் ஆன மாதிரி இங்க கட்டில படுத்துக்கிறேன். சரி, துர்கா வரப்ப நான் அடிபட்டதை பத்தி ஒரு சிம்பத்திக்கா ஏதாவது ஒன்று பேசுங்க. அப்ப வாட்ச் அவளுக்கு என் மேல ஒரு லவ் வருதான்னு பார்க்கலாமே. டேய், துர்காவுக்கு முறைக்குதான்டா நான் மாமா. ஆனா நீ சொல்றத நான் செஞ்சேன்னா உண்மையிலேயே அந்த வேலையை பார்க்குற மாதிரி ஆயிரும்டா. சரி, எல்லாம் என் நேரம்டா. சகல, என்ன சகல இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்க? அப்புறம் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக போறோம் சகல. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உங்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டேனா? எனக்கு நீங்க சகல மட்டும் இல்ல, எனக்கு நீங்க அண்ணன் மாதிரி. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் சகல. சென்டிமெண்டா அண்ணன் வேற சொல்லிட்ட. சரி, பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். எஸ், போயிட்டு வரேன். அவள் வருவாளா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க நவீன் ஒருத்தர் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காரு. அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், பார்த்துட்டு சொல்றேன். அவள் வருவாள். என்ன சகல? டேய், அவ வருவாளா வருவாளா நீ? அவ வந்துட்டாடா, வந்துட்டாளா? என்ன வந்துட்டாளா? எதுவுமே ரெடி ஆகலையாடா? ஐயோ ஐயோ, என்ன பண்றது தெரியல. ஏதாவது பண்ணு சகல. இந்த புடி. ஐயோ, இந்தங்க சகல. முதல்ல பஞ்ச வைப்பா. இங்க வைக்க. இதோ இங்க. அவரு ரூம் நம்பர் 120ல இருக்காரு மேடம். அது எங்க இருக்கு? இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா 120 ரூம் வரும் மேடம். தேங்க்யூ. ஓகேவா?
எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. ஒரு நிமிஷம். யாரு பெத்த பிள்ளையோ? ஐயோ, நல்லா பாரு துர்கா, எந்த படுபாவியோ இவனை இப்படி போட்டு அடிச்சிருக்கான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே மிரண்டு போயிருக்காங்க துர்கா, மிரண்டு போயிருக்காங்க. ஏன் மாமா? இவனை அடிச்சவங்க நாடி நரம்பு சத புத்தி எல்லாத்துலயும் சண்டை வெறி ஊறி போனவங்களால மட்டும்தான் இப்படி ஒருத்தனை அடிக்க முடியும்னு டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க துர்கா, மிரண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்களா மாமா? ஆமா துர்கா, டாக்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நவீன், நவீன், துர்கா, துர்கா, நீ வந்துட்டியா? நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போ எப்படி இருக்கு நவீன்? நீ தான் பாக்குறல்ல, கை கால் முகெல்லாம் அடிபட்டு ரொம்ப முடியாம இருக்க. போதும் துர்கா, கைய விடு, வலிக்க போகுது. கையை இப்படி வச்சுக்கப்பா, பார்த்து மெதுவா, வலிக்க போகுது. ஏப்பா, உனக்கு எப்படிப்பா இப்படி ஆச்சு? சார், நீங்க எப்போ இங்க வந்தீங்க? இல்ல, புரியல. என்ன கேட்ட? இல்ல, நீங்க எப்போ இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். நான் அத நான் அப்புறம் சொல்றேன். உனக்கு எப்படிப்பா இப்படி ஆச்சு? உன்னை யார் இப்படி அடிச்சது? அத்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா இருக்கிறவனா இவ்வளவு அடி அடிக்கிறதுக்கு எவனுக்கு இந்த ஊர்ல தைரியம் வந்துச்சு? சொல்லுப்பா, அவனை உண்டுல நாக்கிறேன். நோ நோ. ஏன்? அத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நானே கீழே விழுந்து இப்படி அடிபட்டுக்கிட்டேன். கீழே விழுந்து அடிபட்டுச்சா? நம்புற மாதிரி இல்லையே. நீ எதையோ மறைக்கிற, யாரையோ காப்பாத்த நினைக்கிற. உண்மைய சொல்லு, யார் உன்னை இப்படி பண்ணது? அது பாறையிலிருந்து விழுந்துட்டேன். என்ன சொன்ன? இல்ல, நானே பாறையிலிருந்து மயங்கி விழுந்துட்டேன் துர்கான்னு சொன்னேன். ஓஹோ, என்ன மன்னிச்சிடு நவீன். உன் மேல இருக்கிற கோவத்துல நான் ஆளை வச்சு உன்னை அடிச்சேன். ஆனா அவங்கள நான் சும்மா 4 தட்டு தான் தட்ட சொன்னேன். ஆனா அவங்க இப்படிலாம் பலமா அடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. I'm extremely sorry நவீன். என்னது? என் அடிக்க சொன்னது நீயா துர்கா? ஐயோ, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை துர்கா. காதலுக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்துவாங்களேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை என் லைஃப்லயே நடத்தி காட்டிட்டிய துர்கா. ஐயோ. ஏம்மா, நீ அனுப்புன அடியாளி யாருமா? அவனுக்கு அடிச்சடியில இவனுக்கு டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. சாரி நவீன், புத்தி கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தர சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ ஆகுதோ அதை அம்மா கிட்ட சொல்லி நானே செட்டில் பண்றேன். ஓஹோ, அடிக்க ஆளையும் அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லையும் நீயே கட்டுறன்னு சொல்றியே. உனக்கு ரொம்ப பெரிய மனசு துர்கா. உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுனா கூட சொல்லு, செய்ய நான் தயாரா இருக்கேன். துர்கா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் துர்கா. உன் அன்பு போதும். நீ மட்டும் என் பக்கத்திலேயே இரு. எனக்கு சீக்கிரமா குணமாயிடும்.
இவன் போட்ட ட்ராமா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்ப 3வது மாப்பிள்ள கன்ஃபார்ம். மருந்து மாத்திரையை தவிர உன் அன்பு இருக்கே, எனக்கு அதுவே போதுமா? அதுவே போதும் துர்கா. சரி, நான் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, டேக் கேர். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறியா? நீ பக்கத்துல இருந்தாதான் அடிப்பட்ட வலியே தெரியாம இருக்கும் துர்கா. பரவாயில்லப்பா, கைய விடு, வலிக்க போகுது. நீ போயிட்டு வாமா துர்கா. வந்துடுறேன் மாமா. அப்பாடா. சகல, இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. எஸ் எஸ். இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு சகல. லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். யோ பெங்களூரு, உன் பர்ஃபார்மன்ஸ் என்னையா பிச்சி உதறி அசால்ட் பண்ணிட்ட. துர்காவை ஏமாந்துட்டாயா? ஆமா, இதெல்லாம் எப்படி? சகல, லவ்னு வரும்போது இதெல்லாம் தானா வருது சகல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஃபோன் வச்சுட்டேனா?